RSS ideologue S. Gurumurthy recently claimed that Tamil language is deeply tied to Sanatana Dharma, that Tolkappiyam talks about Varna Dharma, and that DMK leaders only began championing Tirukkural after coming to power in the late 1960s. We fact-checked these statements with Tamil scholar and former Madras University professor V. Arasu. Gurumurthy says Tamil is deeply tied to Sanatana Dharma. Is there any reference to it in Sangam literature? நிச்சயமா கிடையாது. அதாவது இப்போ சங்க இலக்கியம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சங்க இலக்கியங்கிற அந்த டெக்ஸ்ட்ல வேதம் அப்படிங்கிற சொல் ஒரு சில இடங்கள் இருக்கும். கடவுள் என்ற ஒரு பொய்யான ஒன்றை கட்டி அதை ரிஷி பார்த்து பேசுவதாக அதுக்குள் இருந்து புராணங்களை உருவாக்குவதாக செய்கிற மரபு தமிழ் மரபுக்கு இல்லை. எங்களுக்கு கடவுள் என்பது இயற்கை தான். பஞ்சபூதங்கள் என்று சொல்லுகிற 5 நிலம் என்று சொல்லுகிற நிலத்தை வழிபடுகிற மலையை வழிபடுகிற இயற்கை வழிபாட்டு மரபுக்கு சொந்தக்காரர்கள் நாங்கள். என்பது அவர்கள் புழுகுகளிலிருந்து உண்டாக்கியதுதான். குறிப்பாக பிராமணர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக எங்களுக்கு எல்லோரும் பணி செய்ய வேண்டும், வர்ணாசிரமம் இருக்க வேண்டும், 4 ஜாதி இருக்க வேண்டும், 4 வர்ணத்துக்குள்ள கீழ் 100கணக்கான ஜாதிகள் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட அந்த அடிப்படை கருத்து பேரு தான் சனாதனம். அதுதான் மனு தர்மம். சனாதனத்தை தமிழ் பேசவில்லை. Gurumurthy also claimed that Tolkappiyam mentions Varna Dharma and that Tolkappiyar had his work assessed by a 4 Veda scholar. அவர் சொன்ன அந்த அதங்கோட் ஆசான் என்ற ஒரு பகுதி அது 1000 என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் வரக்கூடியது. இந்த மாதிரியான பழைய இலக்கியங்களில் இப்படி 1000 என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி பிற்காலங்களில் அந்த பிரதிகளை பதிப்பிப்பவர்கள் தானாக எழுதி கொள்வது. அப்படி அதுல வேணும் என்று சொன்னால் இந்த வேதம் பற்றி வேற செய்திகள் பற்றியான விஷயங்கள் பின்னாடி தொல்காப்பியம் வரலாற்றுக்கு இந்திய காலம் 4-5 தொடங்கி வரலாற்று காலம் 60 என்று சொல்லக்கூடிய ஏறக்குறைய ஒரு 1000 ஆண்டுகளின் தொடர்ச்சியான தமிழ் சமூக அறிவு வளத்தை அதில் பதிவு செய்திருக்கிற ஒரு பல காலத்தினுடைய அறிவு கூட்டுகையது. அதை ஒரு 8-9ஆம் நூற்றாண்டுல பதிப்பிச்சவங்க இந்த 1000 எழுதியிருக்கோம். இந்த 1000 8-9 இருந்த சமூக வரலாறு சார்ந்த இந்த சனாதனம் பற்றிய குறிப்புகளை அவர்கள் சேர்த்திருப்பார்கள். குருமூர்த்திக்கு இதெல்லாம் தெரிய வாய்ப்பே இல்லை. Gurumurthy claimed DMK founder Annadurai did not write about Tirukkural until 1967 and Karunanidhi wrote on it in 1996. இதுவும் ஒரு பச்சை பொய். ஏனென்று சொன்னால் 1942 அவர் திராவிட நாடு என்ற பத்திரிகையை அவர் பெரியாரோடு இணைந்து இருந்த திராவிடர் கழகம் சார்ந்தே நடத்தியிருக்கிறார். அந்த திராவிட நாடு பத்திரிகையின் அந்த மேல் ஒவ்வொரு பத்திரிகையிலும் 2 வரி கேப்ஷன் வரி என்று போடுவார்களே, அதில் போடப்பட்டிருப்பதெல்லாம் திருக்குறள் வரிதான். அவருடைய எல்லா பேச்சுக்களிலும் எல்லா எழுத்துக்களிலும் இடையிடையே ஏராளமான திருக்குறள் மேற்கோளை அவர் சொல்லியிருப்பதை காண முடியும். 1947-48 வாக்கில் பெரியார் முதல் திருக்குறளுக்கு ஒரு பெரிய மாநாடு நடத்தினார். அந்த மாநாட்டை நடத்துவதில் முன்னின்று இருந்தவர்களில் அண்ணாவுக்கும் மிக முக்கியமான பங்கு உண்டு. அவர் என்ன தீர்மானம் போட்டார்? திருக்குறள் தெரியாதவன் தமிழ்நாட்டில் அமைச்சராக வரக்கூடாது என்று தீர்மானம் போட்டார். Finally, Gurumurthy said Dravidianism is not an ideology because Dravidam simply means race. இந்த திராவிடம்ங்கிறது ஒரு மொழியை அடிப்படையாக கொண்ட ஒரு இனம். திராவிட மொழிகள் என்று ஒரு 30 மொழிகள் இருக்கிறது என்பதை கால்டுவெல் காலம் தொடங்கி ஆராய்ச்சியாளர்கள் மிக விரிவாக பதிவு செய்திருக்கிறார்கள். Professor V. Arasu's detailed rebuttal shows that Gurumurthy's statements on Tamil, Sangam texts and the Dravidian movement do not hold up to historical scrutiny.